கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நன்றி அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கூட கர்த்தாவே, இந்த பிப்ரவரி மாதம் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, புதிய மாதத்தை காண கிருபை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் எல்லாம் உடைய கரம் எங்களை தாங்கி நடத்தின அன்புக்காக நன்றி ஏசப்பா. கடக்க முடியாத பாதைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களை பிடித்து நடத்தி சென்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயர்த்துகிறோம் ஆண்டவர். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21வது வசனம். யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுடைய சரித்திரத்தை பற்றி எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இந்த இடத்தில் குறிப்பாக யோபுக்கு நடந்த எல்லா இழப்புகளின் மத்தியிலும் பிள்ளைகள், சொத்து, சுகம் எல்லாம் கர்த்தருடைய அனுமதித்ததின் மாத்திரமே அதையெல்லாம் அவனை விட்டு சத்துருவானவன் எடுத்துக்கொண்ட போது கூட கர்த்தர் அனுமதித்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகள் வரணும்னு சொல்லி கர்த்தர் அனுமதித்திருந்தார். அனுமதித்ததற்கு முன்பாகவே அவனுக்கு இரண்டந்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து அதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டுதான் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆனால் எதிரியான சத்துருவுக்கு அவனுக்கு பின்பாக, யோபுக்கு இந்த இழப்புக்கு பின்பாக அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது அவனுக்கு தெரியாத அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சில இழப்புகள், சில கஷ்டமான சூழ்நிலைகள் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இறைவனிடம் கேட்குறோம், கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை போல இருக்கிறவங்களாம் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களே, எனக்கு ஏன் இவ்வளோ இழப்பு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம் என்று நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்கள் அன்பு பிள்ளைகளே. என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, யோபுக்கு கர்த்தர் இந்த சம்பவத்தை அனுமதிக்கிறதுக்கு முன்பாகவே அவனுக்கு இரண்டந்தனையாய் ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டும் என்பதை ஆயத்தம் படுத்தி விட்டுதான் இந்த சம்பவத்தை அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆனால் சத்ருவானவன் இதோடு முடிந்து விட்டான். யோபுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. அவனுடைய சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, அவன் உடம்புல நோய் வந்து விட்டது. இதுக்கப்புறம் அவன் இறைவனை தூசித்து தன் ஜீவனை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தான் அன்பு பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து, யோபுவை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார் அன்பு பிள்ளைகளே. எதிரிக்கும் சாத்தானுக்கு தெரியாத ஒரு இரண்டதனையான ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார் அன்பு பிள்ளைகளே. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நீங்கள் படுகிற கஷ்டங்கள் கர்த்தர் அனுமதித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே இதுக்கப்புறம் இதை விட இரண்டதனையான ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும் அன்பு பிள்ளைகளே. இந்த சோதனையிலும், இந்த வேதனையிலும், இந்த கண்ணீரிலும், இந்த பாதையில் நடக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இந்த பாதையில் நடக்க எனக்கு நீங்கள் கிருபை தாரும். இந்த பாதையை நீங்கள் அனுமதிக்க, அப்பா நீங்கள் என்னைக்கு இந்த பாதையை அனுமதித்திருந்தீங்கன்னா, இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதித்திருந்தீங்கன்னா,
இந்த கண்ணீரின் பாதையை நீங்கள் எனக்கு அனுமதித்திருந்தீங்கன்னா இதன் வழியாய் நடந்து செல்ல, இதை வழியாய் கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் யோபு இப்படியாய் சொல்லுகிறார். தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறமும் தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து வேதனை இருக்கும். உள்ளத்துக்குள் அவ்வளோ வேதனை. உடனே எல்லாம் தன்னை விட்டு போகிறது என்பும்போது வேதனை யாருக்குத்தான் இருக்காது அன்பு பிள்ளைகளே. யோபு தன்னுடைய சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து அவன் ஒரு அறிக்கை பண்ணுகிறான். நிர்வாணமாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார். அப்போ எனக்கு இது கொடுத்தது எல்லாமே, எனக்கு கொடுத்த செல்வங்கள், ஆடு மாடுகள், சொத்துகள், சுகங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றை யார் கொடுத்தார்? கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். நான் சம்பாதிக்கவில்லை. என்னுடைய பலத்தினால் நான் எதையுமே அடையவில்லை. எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த இடத்தில் யோபு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட மனநிலை பார்த்தீர்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் என்று அவன் அந்த இடத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மனநிலை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மிடத்தில் கர்த்தர் கொடுக்கும்போது மட்டும்தான் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இல்லை. அன்பு பிள்ளைகளே, நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலும் நமக்கு கொடுக்காதிருந்தாலும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் அந்த மனப்பக்குவத்தையும் மனப்பான்மை தான் அந்த இடத்தில் யோபு நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பு பிள்ளைகளை, தாழ்விலும் உயர்விலும் நான் எப்பொழுது அவரோடு கூட இருக்கிற உறவிலே, அவர் என்னோடு கூட இருக்கிற உறவிலே அந்த மகிமையை தான் நான் காண்கிறேன் என்று அந்த இடத்தில் யோபு கர்த்தரை முன்னிறுத்தி வைத்து, தன்னுடைய தெய்வத்தை முன்னிறுத்தி வைத்து, தனக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் பொருட்களை எடுத்து விட்டதினாலே ஒரு பாவம் செய்யவில்லை என்று அடுத்த வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்துல அவன் புலம்பல, அவன் குறை சொல்லல. தேவனிடத்தில் எனக்கு இப்படி கொடுத்துட்டீங்களே கடவுளை, இப்படி ஒரே நாள் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க என்று முறுமுறுக்கலை, குறை சொல்லல, பாவம் செய்யவில்லை. அன்பு பிள்ளைகளே, இப்பேற்பட்ட மனநிலையைத்தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் காணும்படியாய் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மிடத்தில் குறைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் நிறைவில்லாமல் இருக்கலாம். எல்லாவற்றிலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த இடத்தில் அவன் இழந்து போனது அத்தனையும், இழந்து போன நேரத்திலும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். அதுதான் கர்த்தர் அவனுக்கு பிற்பகுதியிலே அவனுக்கு இரண்டதனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இன்று கர்த்தருடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருக்குமானால் நீங்கள் அந்த இடத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். அப்பா, இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் அனுமதிச்சதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதன் வழியாய் கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும் என்று நீங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த நிலைமையை காட்டில் உங்களுக்கு 2 தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் காண்பீர். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.